Hello foodies, welcome to ஒரு வடக்கன் foodie. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்கோட. நம்ம யூசுவலாக லைம் ஜூஸ், ரோஸ் மில்க் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சன்செட் மொஹிட்டோ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் யம்மியாகவும் இருக்கும் இந்த ஜூஸ். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இங்கே ஒரு வாட்டர் மெலனை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சீட்ஸ் எல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நான் வந்து வடிகட்டிக்கிறேன், இங்கே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் எந்த வாட்டர்லாம் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் அந்த வாட்டர் மெலனோட வாட்டர் கண்டென்ட் வச்சு நான் வந்து இதை அடித்து எடுத்துட்டேன். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட் லீவ்ஸ் வந்து நம்ம நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 4-5 மின்ட் லீவ்ஸ் எடுத்துருக்கேன் நான். அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லெமனை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இங்கே ஒரு லெமன் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் இந்த லெமனை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த கிளாஸோட எட்ஜஸை சுகரில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லெமனை வந்து லைட்டாக அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த லெமனையும் அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய ஆரஞ்சை நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஜூஸ் மட்டும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபுல் ஆரஞ்சுமே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸை இந்த மின்ட்டும் லெமனும் போட்ட இந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மொஹிட்டோவுக்கு ஒரு ஃபிஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபிஷ் பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரைட் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபிஷ் ஆட் பண்ணும்போது தான் அந்த மொஹிட்டோவோட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து இங்கே ஒரு 1/4 கிளாஸ் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாட்டர் மெலன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது தான் அந்த ஒரு கலர் வந்து நல்லா இருக்கும். நமக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு சன்செட்டோட கலர் கிடைக்கும். அதனால தான் இதுக்கு வந்து சன்செட் மொஹிட்டோ அப்படின்னு பேர். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த மொஹிட்டோவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.